அனைவருக்கும் வணக்கம். எண்ணம் போல் வாழ்க்கை, உங்களுடன் எம்கேஆர். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிராமத்துல ஒரு சின்ன பையனுடைய கனவு எப்படி நினைவானுச்சுன்னு பார்க்க போறோம். அந்த ஊர்ல என்னன்னா, முதல் முறையா அந்த பையன் கிரிக்கெட் விளையாண்டது பாத்தீங்கன்னா அவனுக்கு 3 வயசு இருக்கும். அவன் யார் கூட விளையாண்டான்னு பாத்தீங்கன்னா, அவங்க மாமா கூட தான் முதல் முறையா கிரிக்கெட் விளையாண்டான். முதல் முறையா விளையாடும் போது அவனுடைய வயசு எத்தனை நினைச்சீங்கன்னா 3 வயசு இருக்கும். அந்த 3 வயசுல தான் அவன் முதல் முறையா கிரிக்கெட் விளையாட ஆரம்பிச்சான். அதுக்கு பிறகு அவன் கிரிக்கெட்ன்றது என்னன்னா அவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாயிடுச்சு. முக்கியம்ன்றது என்னன்னா, சாப்பாடை விட முக்கியம் கிரிக்கெட் தான்ன்ற விஷயம் அவன் மைண்ட்ல அழுத்தமா இருந்தது. அப்போ உனக்கு ஸ்கூல் லீவ் விடும் பொழுது, அதாவது சனி ஞாயிறு லீவ் விடும் பொழுது முழுமையா காலையில இருந்து நைட் வரைக்கும் கிரிக்கெட் விளையாட கிரவுண்ட்ல மட்டும் தான் அவன் இருப்பான். அவனுக்கு ஒரு கனவு இருந்தது. என்ன கனவுன்னு பாத்தீங்கன்னா, டோர்னமெண்ட்ல விளையாண்டி அவன் யாருன்ற விஷயத்த எல்லாருக்கும் காட்டணுன்றது அவனுடைய கனவு. அவனும் அதே மாதிரி அந்த வாய்ப்பு எப்போ வரும்ன்றக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அது போக என்னன்னா, எப்பயும் போல அவன் விளையாண்டுட்டு இருந்தான். கிரிக்கெட் பத்தி யோசிச்சுட்டு இருந்தான். எப்படி விளையாடலாம், எப்படி அடிக்கலாம், எப்படி ஜெயிக்கலான்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அப்போ அதே மாதிரி கிரிக்கெட் விளையாடும் பொழுது நிறைய பேர் சொல்றாங்க, என்னடா நீ பெர்ஃபெக்டா ஒர்க் பண்ற, நீ அந்த மாதிரி ஒரு கிரவுண்ட்ல விளையாடு, ஒரு டோர்னமெண்ட் விளையாடு, அந்த இடத்துல நீ யாருன்ற விஷயத்த எல்லாத்தையும் காட்டு, அப்பதான் நீ யாருன்னு தெரியும். அதுக்கப்புறம் தான் நீ அடுத்த லெவலுக்கு போகலான்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ மூலம் கிரிக்கெட் விளையாண்டு இருந்தா, சரி எப்போ வாய்ப்பு கிடைக்கும்ன்றக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அதே மாதிரி நாளா ஒரு காத்திருந்த ஒரு தருணம் அவனுக்கு வந்தது. அதாவது பாத்தீங்கன்னா, டோர்னமெண்ட்ல ஒரு பிளேயர் விளையாடுறதுக்கு ஆள் இல்லை. அப்போ விக்கெட்லாம் வந்துச்சு. அப்போ அவனை சப்ஜெக்ட் எடுத்து அவனை இறக்குறாங்க. இறக்கும்போது இறங்கின முதல்ல பாத்தீங்கன்னா ஹாட்ரிக் 6 அடிக்கிறான். அடுத்தடுத்து வர்ற பால் எல்லாமே 6, 4 அப்படின்னு அடிக்கிறாங்க. எடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல மேட்சை வின் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாருமே அவனை பயங்கரமா பாராட்டினாங்க, தூக்குனாங்க. அதுக்கப்புறம் அவன் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்னன்னா, அந்த மேட்ச்ல அவன் இல்லாம விளையாடுறதே கிடையாது. அது மூலமா அந்த டோர்னமெண்ட் மூலமா எல்லாருக்கும் ரீச் ஆயிட்டான். Dime que me